ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் இர்ஃபான். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பாக்குள்ள 2வது நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்றே வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் என்னோடய ரூமை காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாக்குள்ள ரொம்ப சீப்பாக நான் வந்துட்டு இந்த ரூம் எனக்கு கிடச்சிச்சு. ஒரு நாளைக்கு 60 மணி நேரத்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடோட. அந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். பட் ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி ஏகப்பட்ட, அதாவது கொஞ்சம் இது ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் நம்ம அந்த காஸ்பியன் சீலேருந்து. பட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்ஸியில் வந்துட்டு 5 மணி நேரத்துக்கு கேட்குறாங்க இங்கேருந்து எங்கே போய் இறங்கினாலும். ஸோ இப்போ அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ நீங்கள் பாருங்கள். சொல்லி பாருங்கள், 60 மணி நேரத்து ரூம் இது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல பெரிய பெட்டு, டேபிள், சேரு, விண்டோ பாருங்கள், சரியான பெரிய விண்டோ, கபனட்டு, டிவி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜு கூட கொடுத்துருக்காங்க. கேத்தல் இருக்குது, ஆனால் டீ போடுறதுக்கான சாதனம் தான் இங்கே இல்லை. மற்றபடி ரூம் சூப்பர். பாத்ரூமும் வந்துட்டு நான் எதிர்பார்த்ததோட நல்லா தான் இருந்துச்சு. அந்த பாத்ரூமை காட்டுறேன். ஆக்சுவலி பாத்ரூம் ஒரு நல்ல டீசெண்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே மக்களே, இன்றைக்கி கொஞ்சம் வெளில போகிறோம். பார்க்க வேண்டிய இடத்துக்கு, இந்த ஜும்மா மாஸ்க்கு அந்த ஏரியாலாம் போயிட்டு ஈவினிங் தான் எங்கே போகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நீ கண்ணோடு கண்ணோடு கண்ணோரமாய், காதோடு காதோடு காதோரமாய், நெஞ்சோடு நெஞ்சோடு நெஞ்சோரமாய் நிறைய நீ தோராதே தோராதே தீராதையாய், மாயாதே மாயாதே மாயாதே. இப்போ நம்ம வந்துட்டு இங்கே ஒரு கோட்டை, அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம், ஒரு பழைய கோட்டை. பட் ஆனால் இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு 10-15 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்துட்டு இந்த ஓல்டு பாக்குள்ளே தான் இருக்குது, இந்த கோட்டையை சுற்றி தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த கோட்டையை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கணும்னாக்கா இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க ஒரு 10 இடத்த கவர் பண்ணலாம். நம்ம என்னென்னு பார்ப்போம். பெரிய கோயிலெல்லாம் இருக்குங்களா, இந்த மாதிரி ஒரு மாடம்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. பட் ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்குது, சுத்தம் இல்லை. மேலேருந்து நமக்கு ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குமான்னு தெரில. ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஒரு கோயில் உள்ள மாதிரி தான் அந்த மாடம்னு சொல்லுவோம்ல, அது இருக்குது ஆக்சுவலி. И тут, а просто, извините, я не такой, я так не делаю. У нас каждый шаг. ஒரு படி இருக்குது, கேமரா படியில் எப்படி இருக்குன்னு பாப்பா. குத்துக்க இருக்குது, கண்டிப்பாக நம்ம ஆள் மேலே தான் இருப்பார். ஏமா உய், என்னது இப்படி போகுது, அடைச்சி வச்சுருக்காங்களோ, வீணாக போனவங்க இவ்வளோ தூரம் மேலே வந்து அடைச்சிருக்காங்க. அது எங்கேயும் அடைக்க வேண்டியதானடா, எடுத்து பயில்களா. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அரசர் மாதிரி ஒரு அரசர் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் ரெஸ்ட் எடுத்து குரான் நேரம் ஒரு இடம் நினைக்கிறேன். மக்களே, இது உள்ளார போயிட்டு வந்தோம், அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை, பிடிக்கல. நம்ம ஊர் பேலஸாச்சும் நல்லா இருக்கும் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஜார்ஜியாவில் ஓகே, பட் இங்கெல்லாம் நல்லா இருக்கு. இது சூப்பராக இருக்குங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இல்லைங்க. திராட்சைங்க, திராட்சை தான் இது. இப்போ தான் பார்க்குறேன் நான், அண்ணாக்கு குடிக்கிறப்ப பார்க்குறேன் திராட்சை இருக்கு. பிளாக் நீங்கள் அந்த சைடு போலையா, லிச்சி பழம் சூப்பராக அந்த மரத்தில் இதாவது இது இல்லை, அங்கே பறித்து திங்கிற அளவுக்கு நிறைய கீழே கொட்டி கிடக்கு, மரத்தில் கிடக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அவன் சாப்பிட்றாங்க. பிடிச்சிருமா? பிடிச்சிருக்கு, அப்படியே பிடிங்க, கொஞ்சம் ஜில்லுப்பாக இருக்கும். கைஸ், திராட்சையை பாருங்கள், இன்னும் பழுக்கலை, இப்போ தான் திராட்சை காய்க்க ஆரம்பிக்குது.
எப்போங்க அப்போ இது பழுக்கும்? இதானே சம்மர், இந்த வெயில் அடிக்குது. இப்போ பழுக்கலைன்னா அப்புறம் எப்போ பழுக்கும் இது? வெயில் காலத்தில் தான் காய்க்கவே ஆரம்பிக்கும். விட்ருவா பாக்கு. விட்ருங்க. தண்ணி மயத்தாங்களையா? அது எங்கே இருக்குது? கோட்டையே இருக்குது, அதை நீங்கள் எடுக்கலை. நான் போனேண்ணே, சுற்றி எல்லா இடம் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான கோட்டை அடைஞ்சு அதை எடுத்தீங்களா? எடுத்தனே. நாங்கள் பின்னாடி அது இதை எடுத்தீங்களா? அந்த இதை சரி எடுத்தேன் கதர் போய். இங்கேருந்து தான் அவ்வளோ நேரம் அதான் எடுத்துகிட்டு இருந்தேன். இது மயத்தாங்களையா? அது இதுக்குள்ளே மயத்தாங்குடி ஒரு 4-5 கப்பல்ஸ் தானே. மக்களை இங்கே உள்ள வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள பிளான் ஆக்சுவலி. ஆமாம், இதெல்லாம் அப்போ எல்லாம் சிப்பாய்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்கல்ல, தங்கிருங்க அப்படின்ட்டு. பைப்பை பாருங்கள், தண்ணி வந்து காலையிலையும் சாயந்தரம் தான் வரும், இந்த டயத்தில் வராது, பார்த்துக்கோங்க. ஏங்க முடி வெட்டுற கடை இதுக்குள்ளேயுமா இல்லாமல் இருக்கு? இந்த தாடியை வலிக்கிறதுக்குங்க. பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது, இதுக்குள்ளே என்னன்னு தெரியல. பாலடைஞ்சு போய் கிடக்கு. There is way. Can I go here? This side? Here exit? You know where is mosque? Masjid. What is your name? My name. What's your name? My name is Abdul Qadir. My name is Ruga. Masjid is here? Salah, pray. Ah. How I can go? Here? What? This? Right, ஒரு வழியாக பிளேஸை கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் தொழுவ போகிறோம். இந்த ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு உதவி செய்கிறதுக்கு இடம். ஆக்சுவலி இந்த ஊரில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்க் ஒன்று இருக்குது, ஜும்மா மாஸ்க்கு. பட் இதுக்கு அது ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நம்ம அங்கே போகல, ஏன்னா இது கொஞ்சம் பக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்துட்டோம். ரெண்டாவது அங்கே பயங்கர கூட்டம். ஸோ அதனால தான் நம்ம இந்த பள்ளியில் தொழுதுட்டு அது அப்படியே நம்ம போகிற வழியில் பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான், அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெய்டன் டவர்னு சொல்லிட்டு இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. இங்கே வந்துட்டு நம்ம ஊரில் இந்த வெளியில் கடை போட்டு வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இந்த நாட்டு பாரம்பரியமான அந்த பழங்காலத்து ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வெளியிலே வாங்கலாம். ஸோ மேக்ஸிமம் இது வந்துட்டு உங்களுக்கு தான் சொல்லணும், இப்போ வெயில் ஜாஸ்தி, அதனால் எங்களால் நடக்க முடியல. நீங்கள் ஒரு வின்ட்ரு அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா அழகாக நீங்கள் நடந்து பார்த்துட்டு வர்றதுக்கு இது செம்மையாக இருக்கும். பட் நேற்று போனது நிசாமி ஸ்ட்ரீட், அது நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடம். அங்கே சாப்பாடு, ஷாப்பிங், மாலு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், ஷாப்ஸ் அந்த மாதிரி. பட் இது வந்துட்டு உங்களுக்கு அந்த பழங்காலத்து ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா இது ஓல்டு பாக்கூர் இந்த சிட்டியோட பேர். மக்களை இந்த ஊரில் அதாவது 100 கிராம் 97 மணாத்து சொன்னான். அதாவது சாய் பவுட்ரு நம்ம துபாய் காசுக்கு 200 கிராம்ஸ் ஆச்சு, இந்தியா காசுக்கு 4000 ரூபாய் 100 கிராம். அப்படி என்னடா இருக்குது, ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த சாய் வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குங்கிறத நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். மக்களை இதுக்குள்ளே நம்ம போகணுன்னா 15 ரூபா டிக்கெட்டு. எல்லா இடத்துலையும் டிக்கெட் வாங்குறானுங்க, ஆனால் உண்மையிலே டிக்கெட் வாங்குறதுக்கு ஒருத்தான்னு கேட்டால் ஒருத்தே இல்லை மக்களே. சரி வந்திருக்கோம், ஆந்திரா வரைக்கும் வந்துட்டு சிரஞ்சீவி பார்க்காம போனேன் எப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா இடத்துலையும் உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்த காதர் பாய் கால் முடியலன்னு சொல்லிட்டு வரலன்ட்டார். சரி என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்குது, மேபி நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கு ஏதாச்சும் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நண்பர்களே வெயில பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் மெய்டன் டவர், அவங்கள தான் வந்திருக்கோம். இதான் நம்ம டாப் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் படி இருக்குது. நம்ம ஊரில் தாஜ்மஹால் மாதிரி வச்சுருக்கானுங்க. இங்கிட்டு போகக்கூடாது. நான் முன்னாடி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களால் இதிலலாம் ஏற முடியும்னா டிக்கெட் வாங்குங்க, இல்லைன்னா வேஸ்ட்டாக வாங்காதீங்க. இங்கேயும் அதே மாதிரி ரவுண்ட் இருக்குது.
இதெல்லாம் ஆக்சுவலி இப்போ கட்டியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஆனால் அந்த ஒரிஜினாலிட்டி மாறாமல் கட்டணுங்கிறதுக்காக அங்கங்கே பள்ளம் மேடோட கட்டியிருக்காங்க. சரி இருக்குப்பா, இங்கே தான் ஏதோ வெளிச்சம் வர மாதிரி இருக்குது. டாப்புக்கு வந்துட்டோம். மெய்டன் டவரோட டாப்புக்கு வந்தாச்சு. மழை தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே என்னன்னு தெரில. ஆனால் வெயில் so hot. So fucking hot. Yeah, I never expect this hot from here. பாருங்க, கண்ணாடிக்கு மேலே காட்டுறேன். காலநிலை மாற்றம். நான் ஜார்ஜியா போனப்போ இதே டயத்தில் தான் போனேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்துட்டு ரொம்ப வெள்ளக்காரன் சொல்கிற மாதிரி ஃபக்கிங் ஹாட்டாக தான் இருக்குது. இதுதான் அந்த கேஸ்பியன் சி. ஆக்சுவலி இது ஒரு லேக்கு. நீங்கள் உங்களை செல்ஃபி எடுக்கணும்னு நினச்சின்னா இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க தயவு செஞ்சு. அந்த கிளாஸ்லேருந்து நல்லாவே இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு ஃபுட்டேஜ் காட்டுறது கிளாஸுக்கு மேலே நான் தூக்கி காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு ஆஹா இன்னும் செமையாக இருக்குது, நீங்கள் வந்து மேலே ஏறி பல்பு வாங்கிடாது. மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் கோப்ரோ வச்சு ஆஸ்மா பாக்கெட் 3யுமே நல்லாயிருக்கு. எக்ஸ்போஷர்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், லோ லைட்டு. சும்மா ஆட்டோவில் தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ISO 800க்கு மேலே போகாதான்னு சொல்லி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் வெயில் தயவு செஞ்சு சம்மரில் வந்துடுறது மக்களே முடியல. அதுவும் கொஞ்சம் நீங்கள் வயசான ஆள்லாம் மேலே ஏறினீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. இந்த மெய்டன் டவராக கீழே இருந்து பார்க்குறது தான் சிறந்தது. அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. சரி, நம்ம வந்துட்டு இப்போது கீழே போவோம். நான் கீழே ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குங்கிறது காட்டணும். எந்த மாதிரி பாதையில் தான் ஏறணும் இறங்கணும், மண்டை அடிச்சிடும், எல்லாம் கருங்கெல்லாம் இருக்குது. அங்கே மேலே திறந்து வச்சுருக்குறாங்க, ஒரு க்ளவுட் இருக்குது அப்படின்னா சரி பிரச்சனை இல்லை. ஆனால் வெயில் சுவிட்சுக்கு மேலே இருக்குது. நீங்கள் வேணால் நைட் டயத்தில் வாங்க. இங்கே ஒரு நைட் டைம் இது ஓப்பனில் இருக்குமான்னு தெரில. பட் நீங்கள் நைட் டைமில் வந்தீங்கன்னா மேலளவுக்கு ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கும். ஸோ நைட் வியூ நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் நைட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோங்கிறனால தான் நான் இப்போ இந்த டயத்தில் இங்கே வந்தேன். நான் இன்றைக்கி லஞ்சு சாப்பிட போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் கடை தான். நம்ம அந்த மெய்டன் டவர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் நிறையா ஹோட்டல் இருக்குது. பட் நடக்க தெம்பு இல்லை, எனர்ஜி இல்லை. அதனால் பக்கத்துலேயே செக் பண்ணேன் கூகுளில். இது ஒன்று போட்டிருக்கு, எப்படி இருக்குன்னு தெரில. கண்டிப்பாக ராஜாக்கள் சாப்பிட்ட இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்மளும் ராஜாவோட ஒரு ஆளாக சாப்பிடுவோம். ஆள் உள்ளே போயிட்டார் ஆல்ரெடி. ஆனால் நேற்று 2-3 நாளாக வாங்கின ஒரு அடினால் கொஞ்சம் நிதானமாக ஆர்டர் பண்ணணுன்ட்டு தான் இருக்கிறோம். கழுவிடுறாரு கதவெல்லாம். ராஜாக்கள் வாழ்ந்த இடம் என்னடா இது ஹோட்டல்னாங்க. இங்கே வந்து பார்த்தா நல்லா இருக்கு. நம்ம அங்கே போகிறதுக்கு பதிலாக இங்கே வந்து ஏசியாச்சும் போட்டிருக்காங்களே. என்ன இந்த இதெல்லாம் உள்ள உட்கார்றதா வாஷ்ரூமுங்க, யாரும் எவ்வளோ செம்மையாக இருக்குது. எப்படி வச்சுருக்காங்க லேடிஸு. வாஷ்ரூம் லேடிஸ் ஜென்ஸு. அங்கிட்ட என்ன இருக்கு ஓப்பனு, கை கழுவிட்டு போமா. கல்லெல்லாம் அடிச்சிருக்கானுங்க. எவ்வளோ பெரிய வைரம்னு பாருங்க, காட்டுவோமா? ஹாய் கேன் யா ஹியர். இங்கே பாருங்கள் மக்களே, ரெஸ்டாரண்ட்டு இல்லை குளு குளுன்னு இருக்குது. எங்கே அதர் பாய் இல்லை குளு குளுன்னு இருக்கு.